வணக்கம் மக்களே. பௌர்ணமி நாளே சிவபெருமானுக்கு சிறப்பு மிக்க நாள்னு தெரியுங்க. குறிப்பா இந்த ஐப்பசி மாதம்ல வர பௌர்ணமி ரொம்பவுமே சிறப்புங்க. இந்த நாள்ல சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுங்க. அது ஏன்னு தெரியுமா? படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கு 5 தலைகள் முன்பு இருந்ததாகவும் சிவனைப் போலவே தனக்கும் 5 தலைகள் உள்ளது, அதனால் நானும் சிவனுக்கு இழைத்தவன் இல்லை என்று பிரம்மருக்கு அகங்காரம் வர, அதனால் சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை தன் கையாலேயே கொய்து எடுத்துட்டாராம். ஆனால் கொய்து அந்த தலை சிவபெருமானோட கையை பற்றி கொண்டு பிச்சை பாத்திரமாக மாறிவிட்டதாம். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது. பாத்திரம் அன்னத்தால் நிரம்பினால்தான் தோஷம் நிவர்த்தியாகும். அப்போது சிவபெருமான் காசிக்கு வந்து அங்கே அன்னபூர்ணியின் கைகளால் பாத்திரம் அன்னத்தால் நிரம்பி சிவபெருமானுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் நிவர்த்தியானது. இது ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தில் நடந்ததால் இன்றும் அதனை குறிக்கும் விதமாக சிவபெருமானுக்கு நாம் அன்னத்தினால் அபிஷேகம் செய்து வழிபடுகிறோம் என்று கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்கணும் என்று நினைப்பவர். அவர் எல்லா உயிர்களுக்கும் உணவு தருவதனால் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த அன்னாபிஷேகத்தினை சொல்லப்படுகிறது. இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்து நமக்கு அன்னதானமாக கொடுக்கப்படும் அந்த அன்னத்தை சாப்பிட்டால் உடலில் எவ்வித நோயும் வராது என்று நம்பப்படுகிறது. இன்னும் சிறப்புனா சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த அன்னாபிஷேகத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்தால் நம்ம சொர்க்கத்திற்கே போகலாம் என்று குறிப்பதுதான் இந்த பழமொழி. தானத்தில் சிறந்தது அன்னதானம், அபிஷேகத்தில் சிறந்தது அன்னாபிஷேகம். இந்த இரண்டுமே நமக்கு பெரும் புண்ணியம் தாங்க. மறக்காம நீங்க எல்லாரும் ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி என்று சிவாலயங்களுக்கு சென்று அன்னாபிஷேகத்தை கண்டு கழியுங்கள். நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க.